வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் கந்தன் என்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டிய இந்த நேரம், மங்கள செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல். இந்த நாளில் உன் அப்பன் நான் சொல்வது போல என்னிடத்தில் ஒரே ஒரு முறை நீ மனமுருகி வேண்டிப்பார். என் குழந்தையே, எப்பொழுது எல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த கந்தனை மனதிற்குள் நினைக்கும் பொழுது, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டாயானால் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். இந்த கந்தனும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உள்ளமுருக உண்மையான பக்தியோடும் உண்மையான அன்போடும், அப்பனே முருகா, நீ மட்டும் எனக்கு போதும். நீ பார்த்து கொடுப்பதே எனக்கு சிறப்பானது. என்னை எப்பொழுதும் உன்னுடைய தொண்டனாக ஏற்றுக்கொள். உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு. பட்டதெல்லாம் போதும், இனி ஒரு துயரமும் எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று. எல்லா நலன்களும் எனக்கு கிடைக்கச் செய். தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை கொடு. சகல செல்வ யோகத்தோடு என்னை வாழவை முருகா என்று. என் குழந்தை, நீ இந்த கந்தன் என்னிடத்தில் கேட்கும் பொழுது எந்த ஒரு காரணத்திற்காகவும் மறுக்காமல் நீ விரும்பி நிற்கின்ற விஷயங்களை இந்த கந்தன் உனக்கு கொடுத்து விடுவார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கான வெற்றியை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கத்தான் வேண்டும். இல்லை என்று இந்த கந்தனாலேயே சொல்லிவிட முடியாத பொழுது வேறு யாரால் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியும்? என் குழந்தையை, நீயாக எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உனக்கு சரியெனப்படும் பொழுது அதை யார் சொன்னாலும் நீ விட்டு விடாதே. வாழும் வாழ்க்கையே இங்கு நிரந்தரம் இல்லாத பொழுது பழகும் மனிதர்கள் மட்டும் நிரந்தரமானவர்களா என்ன? ஒருபோதும் கிடையாது. அதனால் அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள், இவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி ஒருபொழுதும் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்தும் பொழுது நீ எதையெல்லாம் எப்படி பெறப் போகிறாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. விடியும் என்கின்ற நம்பிக்கையில் உறங்கி முடியும் என்கின்ற நம்பிக்கையில் எழுந்திருக்கின்ற இந்த விடியல் உனக்கு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று நினைப்பது தன்னம்பிக்கை. எல்லாமும் சரி செய்துதானே ஆக வேண்டும் என்று நினைப்பதுதான் வாழ்க்கை. எந்த நிலையில் இருந்தாலும் அதனை நாம் சரி செய்ய ஆக வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும். என் பிரியமே, ஊரே புறம் பேசினாலும் பரவாயில்லை, உயிரே போகும் தருவாயில் கூட எவனுக்கும் பணிந்து விடாதே. தவறு செய்யும் பொழுது அந்த நேரத்தில் உனக்குள் நிச்சயமாக தேவையற்ற சிந்தனைகள் இல்லாமல் இருந்து அந்த தவறை நீ ஒத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை வளமையாக மாறும். அதே நேரத்தில் தவறு ஏதும் செய்யாத பொழுதில் யாருடைய வார்த்தைகளுக்கும் நீ அடிபணிந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. ஒருவன் இந்த வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறான் என்பதனை காட்டுகின்ற அறிகுறி என்பதனை மறந்து விடாதே. என் பிரியமே, எப்பொழுதுமே உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பல விஷயங்களுள் சில நேரங்களில் நம்மிடத்தில் என்ன இருந்தாலுமே அது பலனில்லாமல் போகும். அவசரத்திற்கு அது உனக்கு உதவாமல் போகும். அதனால் எது என்னவாகும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நிரம்ப இருந்தாலும் அதை நிச்சயமாக ஒருபொழுதும் உன் கையால் எடுத்து உன்னால் அருந்த முடியாது. அது உன்னுடைய தாகத்தையும் தீர்க்காது.
அதாவது கடல் நீரை பற்றி இந்த கந்தன் சொல்கின்றேன். கடல் தண்ணீர் கையில் இருந்தாலும் தாகத்தை தீர்க்காது. அதுபோலத்தான் சில உறவுகளும் அருகிலிருந்தாலும் அவசரத்திற்கு ஒருபொழுதும் உனக்கு உதவ மாட்டார்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போ என்று சொல்லி உன்னை உதறிவிடுவார்கள். உனக்கான அடையாளத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன். கொஞ்ச நாள் நீ காத்திருந்தாயானால் உனக்குரிய தகுதியையும் நான் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன் என்பதனை மறந்து விடாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்த என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கானது என்றுதான் ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் தள்ளி போகுமே தவிர ஒரு பொழுதும் அது உனக்கு கிடைக்காமலேயே போய்விடாது. என்றாவது ஒரு நாள் அது உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் எவனொருவன் நேர்மையாக இருக்கின்றானோ, எவ்வளவுதான் ஏமாற்றப்பட்டாலும் மனதார மற்றவர்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்க நினைக்கின்ற குணமும் இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் நிச்சயமாக உன்னை காயப்படுத்தி விடாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எவனொருவனுக்கு தனது குடும்ப கஷ்டங்கள் புரிகின்றதோ, தனது குடும்ப கஷ்டங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு ஒரு பொழுதும் அதிகாலையில் கண் விழிப்பதற்கென்று மணி ஒளி தேவைப்படாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்களால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் நம் குடும்பத்திற்காகத்தான் வாழ்கிறோம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். என் பிரியமே, வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப் பார். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். ஒருவருக்கு 1000 உதவிகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் ஒரு தடவை உன்னிடம் குறை கண்டு விட்டால் அந்த கணத்திலேயே செய்த உதவிகள் அத்தனையையும் மறந்து விடுவார்கள். இதுதான் உலகம். நீ விரும்பிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்காக நீ எத்தனை முயற்சிகளை அடைய போராடினாலும் அதை கூட உனக்கு ஒன்றும் இல்லாததாக மாற்றிவிட இவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு பெயர்தான் நம்பிக்கை. இதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், உடைய சில நொடிகள் போதும். அதாவது இதை அடைவதற்கு நீ படாத பாடுபட வேண்டி இருக்கின்றது. ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் உடைவதற்கு சட்டென்று ஒரு நொடி போதுமல்லவா? ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாகிவிடுமல்லவா? இதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தேடி வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்று எண்ணினேனோ அதையெல்லாம் இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் இவை எல்லாம் உனக்கு என்றுமே நிரந்தரமாக இந்த கந்தன் உறுதுணையாக இருப்பான் என்பதனை மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல், எந்த இடத்திலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர பெற்றுக்கொள். அதுவே என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி உனக்கே உனக்கான உண்மைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை மறக்காதே.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.